கர்த்தர் நல்லவர். தேவனுடைய கிருபை எல்லோருக்கும் சொந்தமாக இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்வதற்கு சில ஆயத்தங்கள், சில முறைமைகள் தேவை. நம்ம அதிகமாக நம்முடைய பாணியிலேயே தேவனை முயற்சி எடுத்து அனுபவிக்க முடியாமல் இடறி போகிறோம். ஆனாலும் ஏன் வழி இது சரி இருக்காது, தேவன் வேறு ஏதாவது வழி வச்சிருப்பார் அப்படின்னு யோசிக்கிறதில்ல. மனசு தன்னுடைய வழியை நம்பிக்கொண்டிருப்பதைத்தான் அதிகமான பேரிடத்தில் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய வழியில் நடக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை நம்முடைய வழியில் பலவந்தம் பண்ணுவதற்கல்ல, உம்முடைய வழியில் என்னை நடத்தும். அதுதான் ஜீவ வழி, நானே வழி. அவர் வழியாகவே இருக்கிறார் என்றாலே அர்த்தம் என்ன? நம்ம நடக்கிறது, அவரோடு நடக்க, அவரால் நடக்க, அவருக்குள் நடக்க. அது என்றைக்குமே தேவன் மாற்றுவதில்லை. நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். காரணம், நாம் மாறுகிறவர்கள். நம்ம பேர் என்னது? மாறுகிற மனிதன். மனதில் நாம் மாறுகிறவர்களாக இருக்கிறபடியால் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வழியில், தேவனுடைய தேவனுடைய சிந்தை, தேவனுடைய மகிமை, தேவனை போல் மாறுகிறவர்கள். ஹல்லேலூயா. அவர் மாற மாட்டார். அவர் பெயர் மாறாதவர். மனிதனுக்கு பேர் என்னது? மாறுகிறவர். தேவன் பேர் என்ன? மாறாதவர். அப்ப யாரு மாறணும்? நம்ம தான் மாறணும். தேவனை மாற்ற முயற்சி எடுக்கிற ஆட்களை தான் பார்க்க முடியும். அவங்க தேவனை இன்னும் புரியலைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. காரணம், தேவனுடைய ஆவி வாழ்க்கையில் இருந்தால் எல்லாமே சமாதானமா இருக்கும். பிரச்சனை இருந்தாலும், சவாரி செய்து கொண்டிருந்த படகு தத்தளித்திருந்தாலும் சீக்கிரத்தில் அமைதல் உண்டாயிற்று. காரணம், தேவன் அவர்கள் படகுல இருந்தார். ஹல்லேலூயா. ஆகையால் ஒருவேளை கொஞ்ச காலம் என்றால் சற்று நேரம் என்று அர்த்தம். சற்று நேரம் பாடுபடுகிற உங்களை தேவன் சரிப்படுத்தி பலப்படுத்தி உங்களை நன்மையில் நிலைநிறுத்துவார். ஆண்டவருடைய கரம் நம்மை அப்படிதான் மாற்றும். ஹல்லேலூயா. தேவன் செய்கிற காரியங்கள் எதுவோ அது நிலைக்கும். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் தந்தது நிலைக்கல அப்படின்னா நம்ம எங்கேயோ தவற விடுகிறோம் என்று அர்த்தம். நீங்கள் சாட்சி ஆகமங்களை வாசித்து பார்த்தீர்களானால், சாட்சி ஆகமம்னா என்னது? பழைய உடன்படிக்கையில் காணப்படுகிற சாட்சிகள், வாழ்க்கை வரலாறு பார்த்தால் அநேகரை தேவன் ராஜாக்களாய் ஆக்கியிருப்பார். யாருமே பெரிய அளவில், ஒரு சிலரை தவிர எல்லோருமே முழு ஆயுசு வரைக்கும் ஆட்சி நடத்துகிற அரசனாக இருந்து மரித்து போகவில்லை. தேவன் எல்லோரையும் ஆக்கிட்டார் ராஜாவை, அவனுக்கு அதிகாரம் எல்லாம் கொடுத்து. ஆனால் எல்லோரும் தங்கள் ஆட்சியை, மகிமையை, தங்கள் ராஜரீகத்தை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. காரணம், அவர்கள் தேவனை தக்கபடி சேவிக்காதபடியா, தேவனுக்கு அஞ்சி நடவாதபடியா, அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று முழு மனதையும் செலுத்தாதபடியா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் சொல்லுகிற வார்த்தையை ஒப்பிட்டு பாருங்கள். உங்களை தேவன் ராஜாவாய், ஒரு அந்தஸ்துள்ள நபராய் ஏற்படுத்தி இருக்கிறார். வேதம் அப்படி சொல்லுகிறது. ஒரு காலத்தில் அடிமையா இருந்தீர்களாம். இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால், இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் உச்சத்தின் பலனால் நான் அந்தஸ்துக்குள்ளாய் மாற்றப்பட்டேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்வில் அப்படித்தான். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்தோம். ஒரு இடத்துல எழுதியிருக்கு, பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்தவர்களாக இருந்தோம். பாவம் ஒருத்தனை கொண்டு விடுகிறது. ஹல்லேலூயா. பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்தவர்கள். எபேசியர்ல இருக்குது ஒரு விதத்துல, கொலோசியர்ல இருக்குது ஒரு விதத்துல. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த, கொலை செய்தவர் யார்? என்னை கொண்டவர்கள் யார்? அக்கிரமமும் பாவமும். நம்மை பாவம் கொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆதாம் பாவம் வந்தபோது என்ன ஆயிட்டான்? செத்து போயிட்டான். ஆனா வாழ்ந்து கொண்டுதான் இருந்தான். தேவனோடு வாழ முடியாதவன் ஆகிவிட்டான். அதான் செத்து போகுதல்.
மரித்து போனவர். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆவி வரும்போது உயிர் பெறுகிறோம். பாவம் என்கிற அட்ரஸ் கொண்டு வருகிற பிசாசின் ஆவி, பாவம் என்கிற பெயர்ல வர்றது சாத்தான். அந்த ஆவி வரும்போது அவன் தேவனுக்கு அவன் மரித்து போகிறான், தேவனுக்கு அவன் ஆப்சென்ட் ஆகிறான். ஹல்லேலூயா. பிசாசுக்கு அவைலபிள் ஆகிறான். இதுதான் சம்பவம். என்றைக்கும் தேவன் வருவார் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று தேவன் வரும்போது ஒரு நாள் அவர் தேடினார், அவனை காணவில்லை. இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் செய்த விபரீதம். ஹல்லேலூயா. இப்படி பாவத்தினால் நாம் கொல்லப்பட்டோம். யார் இவனை கொன்றது? பாவமும் அக்கிரமமும். இது சாத்தானுடைய டைட்டில், பெயர், பிசாசின் ஆவிகளுடைய கொடுமையான பெயர். ஹல்லேலூயா. ஒரு மனிதனை தேவனை விட்டு செத்தவனை போல், ஒரு ஆவிக்குரிய பலன் இல்லாமல், உயிர் இல்லாமல், உணர்வு இல்லாமல், தேவன் விரும்புகிறபடி வாழ முடியாதபடி ஒரு மனிதனை அழித்து போடுவதுதான் பிசாசின் வல்லமை. அதன் பெயர் தான் பாவம். ஹல்லேலூயா. இயேசு அந்த பாவத்தின் வலிமையை ஒடித்து போட்டாராம். ஹல்லேலூயா. இயேசு பாவத்தின் கூரை ஒடித்தார், மரணத்தின் கூரை ஒடித்தார். இயேசுவின் நாமத்தில் தேவ ஜனங்களை கொலை செய்கிற, தீங்கு இழைக்க பண்ணுகிற பாவம் என்கிற சாத்தானுடைய வலிமை உடையட்டு. பாவத்தின் வலிமை ஜனத்தை விட்டு உடைந்து போ. உடைக்கிறேன். பாவத்தின் வலிமை ஒரு மனிதனை ஈர்த்து கொள்ளுகிறது. நம்மை அது ஜெயிக்கிறது. நாம் நன்றாக, பொறுமையாக, அன்பாக, பரிசுத்தமாக, கீழ்ப்படிதலாக, அடக்கமாக, இணக்கமாக, சாந்தமாக, நட்பாக, பக்தியாக இப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறோம், விரும்புகிறோம். ஆனால் முடியாமல் போகிறது. ஏன்? பாவம் அவனை ஜெயித்து விடுகிறது. அப்படி ஜெயிக்கிற வலிமையை இயேசு முறித்தார். பாவத்தின் வலிமை அழியட்டே, சாத்தானுடைய வலிமை அழியட்டே, உங்களுடைய வாழ்வில் கிரிசேன பாவ பிரமாணத்தின் வலிமை அழியட்டே, காமவிகாராவின் வலிமை அழி 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 அழி, மோகினியுடைய வலிமை அழி, இச்சைனாவி அழியட்டே. Thank you Jesus. ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப சொல்லுகிறதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அறிக்கை பண்ணணும். சில நியமம் அப்படிதான், அதை மாற்றவே முடியாது. எதை எதிர்பார்க்குறீங்க? அப்போ இது ஒரு சம்பவம் கேள்விப்படுறீங்க, ஓ இப்படியா கதை, இது முறிச்சுட்டாரா, அப்போ நம்ம ஜெயித்திடலாம். நிறைய பேர் இந்த பாவம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நம்முடைய கேரக்டர் தான் நமக்குள்ளேயே ஜென்மமா, தலைமுறையாய், சிந்தையிலே, மனதில், புத்தியில், ஆவியில், உணர்வுகளில், உணர்ச்சிகளில் இணைந்திருப்பது தான் பாவம் என்று சொல்லுகிற காரியம். ஹல்லேலூயா. அதனுடைய வலிமையை உங்கள் பலத்தால் மேற்கொள்ள முடியாது. அதை அழிக்கத்தான் தேவ பலன் இறங்கி வந்தது. நாம் அந்நிய வலிமையினால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தோம். அவற்றிலிருந்து அதன் வலிமையை உடைத்து நம்மை வெளியே கொண்டு வரத்தான் தேவகுமாரன் வந்தான். இன்றைக்கு தேவனுடைய வலிமை, இயேசு கிறிஸ்து என்கிற தேவ வல்லமை. இயேசு எனக்கு தேவ வல்லமை, இயேசு எனக்கு தேவ பலன், இயேசு எனக்கு தேவ பலன். என்னை ஆண்டு கொண்டிருக்கிற அந்நிய வல்லமையை முறிக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், நாம் இப்படியாக பல காரியங்களில் அடிமைகளாக இருந்தோம். ஏதோ ஒன்று பாவம் கம்பல்சரி, மற்றபடி இன்னும் அநேகம் உண்டு. இவற்றிலிருந்து நம்மை நீதிமான் என்கிற மகிமையில், மகிமையான ஒரு அந்தஸ்திலே கிறிஸ்துவானவர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. தேவனால் அவர் நமக்கு மீட்பு, ஞானம், பலன், பரிசுத்தம் எல்லாமுமாய் இருக்கிறார் என்று திருவசனம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இதுக்கு அவர் பயன்படுத்துவது ஒரு மனிதனுடைய விசுவாசம் தான். அடிக்கடி வாசிக்கிற ஒரு வாக்கியம், விசுவாசத்தினாலே பாவியை நீதிமான் ஆக்குகிறவரை விசுவாசிக்கிறவனுக்கு அங்கே நீதி வந்து விடுகிறது. எவ்வளவு அவன் வீக்கான ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு இயலாதவனா இருந்தாலும் சரி, அவனை இயல்புடையவனாய், ஏற்புடையவனாய், தகுதியுடையவனாய் மாற்றுகிற தேவ பிரசன்னம். ஒருவன் கிரியை செய்யாமல், பாருங்க, எந்த கிரியும் செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில், ஹல்லேலூயா, பாவியை நீதிமான் ஆக்குகிறவர், நீதிமானாக மாற்றுகிறவர்.
நீ ஆக்கு, நீ உன்னை மாத்து அப்படி சொல்லல. நம்ம கிட்ட சொல்லது தீர்மானம் எடு. பாவி நீ நீதிமானாக தீர்மானம் எடு. ஆனா நீதிமானாய் ஆக்குகிறவர் தேவன். உங்க தீர்மானத்தின் அடிப்படையில் தேவன் உங்களை மாற்றுகிறார். வெறும் பாவி நீதிமான் இல்ல, பலவீனன் பலம், தரித்திரன் ஐஸ்வர்யம், அடிமைத்தனம் விடுதலை, சுயாதீனம், ஹல்லேலூயா, ஒன்றுமில்லாதவன் அதிலிருந்து எல்லாவற்றையும் உடையவன் என்கிற நிலைமைக்கு மாற்றுகிறார். இந்த மாறுதலை கொண்டு வருகிறவர் தேவன். ஹல்லேலூயா. மாற்றுகிறவர், பாவியை நீதிமானாய் ஆக்குகிறவர், கீழ்ப்படியாதவனுடைய இருதயத்தை கீழ்ப்படிதலின் இருதயமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. பலவீனனுடைய தன்மையை பலவானாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், எதை எதிர்பார்க்கிறாயோ அதை நீ அறிக்கை செய்தே ஆகணும். ஏன் பிசாசு போகல, ஏன் தடைகள் மாறல, ஏன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரலன்னா இதுதான் காரணம். நீ எதை எதிர்பார்க்கிற அதை அறிக்கை பண்ணு. ஹல்லேலூயா. நிச்சயமாய் தேவனுடைய ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, தேவன் அப்படித்தான் இருக்கிறார். பாருங்கள், தேவன் தகுதியற்றவனை தகுதி உள்ளவனாய் மாற்றுகிறான். நமக்கு நல்லாவே தெரியும், சாமுவேல் புஸ்தகத்திலே சிறியவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்தும் எடுத்து ராஜாக்களோட உயரத்திலே வைக்கிறார் என்று திருவசனம் சொல்லுகிறது. உயர்ந்த அந்தஸ்தை தேவன் தம்முடைய ஜனத்துக்கு தருகிறார். அதற்கேற்ற மனநிலையை தேவனால் நாம் அனுதினமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அது உங்கள் வாழ்வை வளமுள்ளதாய் நிலைநிற்க பண்ணும். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். குப்பையோடு குப்பையாய் எண்ணப்பட்டவனை புழுதியிலிருந்து தேவன் மாறுதலை கொண்டு வருகிறார். மனதில் அப்படியே யோசித்து பாருங்க, நீர் என்னை புழுதியிலிருந்து மாறுதலை தருகிற தேவன். எவ்வளவு தாழ்த்தப்பட்டிருந்தாலும் நீர் என்னை மாற்றுகிறவர், என்னை மாற்றுகிறவர். என் வீட்டை, என் வாழ்வை புழுதியிலிருந்து மாற்றுகிறவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து புழுதியிலிருந்தவனை எடுத்து, ஹல்லேலூயா. அதுவே ஒரு பெரிய காரியம். புழுதி என்று சொல்லுவது மொத்த மனுக்குலத்தையும், மாமிசமானவன் அவனுடைய சரீரம் புழுதியிலிருந்து எடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதாக புழுதிக்கு புழுதி, குப்பைக்கு குப்பை போன்னு கடைசியில அடக்கம் பண்ணி விட்டுருவாங்க, தெரியும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய கேரக்டர் பாருங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, சிறியவனை புழுதியிலிருந்து பிக் பண்ணுகிறார். பிளக் இட் அவுட், கையில புடுங்கி எடுக்கிறார். இப்ப அவன் கையில இருக்கிறான். ஹல்லேலூயா. நீங்க இப்ப புழுதியோட தான் இருக்கிறீங்களா, இல்ல அவர் உங்களை கையில எடுத்திருக்கிறார்? எடுக்கிறது ப்ராசஸ். இன்னொன்று வைப்பார், அதை சொல்றேன். நான் இப்போ எடுத்தாரா இல்ல புழுதியில தான் இருக்கிறேன்? உங்க ஸ்டாண்ட். இன்றும் நான் குப்பையில தான் இருக்கிறேன், நான் அற்பமா தான் இருக்கிறேன், டஸ்ட் மாதிரி தான் இருக்கிறேன், மதிப்பு இல்லாம தான் இருக்கிறேன், பாவத்தோட தான் இருக்கிறேன், பலவீனத்தோட தான் இருக்கிறேன், சிறையிருப்புல தான் இருக்கிறேன், சஞ்சலத்தோட இருக்கிறேன், நரகவாசியா தான் இருக்கிறவன்றதா நான் சொல்றேன். என்னது குப்பை? பாருங்க, ஆண்டவர் என்னை குப்பையில் ஒரு காலத்தில் இருந்தேன். ஹல்லேலூயா. இப்ப என்னை தம்முடைய கையில் எடுத்து விட்டார். கையில் எடுத்து விட்டார். So I am going to bless her. நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, எனக்கு ஜெயம் உண்டு, எனக்கு ஒரு நல்ல வாழ்வு உண்டு. என்னை கையில் எடுத்து விட்டார், என்னை கையில் எடுத்து விட்டார். அவர் எடுத்தார். சொல்ல, அவர் என்னை எடுத்தார், அவர் என்னை எடுத்தார், கையில் எடுத்தார், கையில் என்னை எடுத்தார். I am in hand of Almighty. Hallelujah. என்ன ஆச்சரியமான ஒரு வியப்பான சம்பவம். நம்ம இருக்கிற சாதாரண வாழ்க்கை இருக்க, அது இல்ல வாழ்க்கை. உங்க அழைப்பை நீ எப்ப புரியுறீங்களோ அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அதுக்கு அப்புறம் தான் அது நிறைவேறும். நீ புரியாத பட்சத்தில் அது நிறைவேறவே வேற வெறும் டஸ்டா தான் இருக்கணும். இன்றைக்கு நீ அறிந்துகோ,
கர்த்தர் என்னை தமது கரத்தில் எடுத்தார். சொல்லு, என்னை தம்முடைய கரத்தில் எடுத்தார். நான் தேவ கரத்தில் இருக்கிறேன். நான் தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன். நான் பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் இருக்கிறேன். சொல்லு, நான் இயேசுவின் கரத்தில் இருக்கிறேன். I am safety place. I am in safety place. பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா. காரணம், தேவன் மாற்றம் தருகிறவர். இதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆச்சரியமாக சொல்லுகிறார். தேவ தரிசனத்தை பார்க்கிற யோவான் என்கிற சீடன் பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருந்து நம்மை அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் பாவமர கழுவி நம்மை பிதாவினுடைய சந்நிதியில் ராஜகுலமாய் மாற்றி போட்டார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற கழுவி பாவத்திலும் அக்கிரமத்திலும் உழண்டு கொண்டு கரைபட்டிருந்த நம்மை தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி சொந்த இரத்தத்தினாலே நம்மை கழுவி 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 இப்பொழுதே ஒரு கழுவுதல், இப்பொழுதே ஒரு கழுவுதல், இப்பொழுது ஒரு கழுவுதல் நடக்கட்டும். கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின. இது என்னன்னா, நீங்க பழைய காலத்தில் உள்ள ராஜ அரண்மனையை பார்த்திருப்பீங்க. ராஜா ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பார். அவருடைய ஆசாரியத்துவம் வகுக்கிறவர்களும் அவருடைய கீழ் மந்திரிமாரும் பிரபுக்களும் மற்றுள்ள மதிப்புக்குரியவர்கள் எல்லாம் அது அணிவகுத்து பக்கத்திலேயே ஆசனங்கள் சிங்காசனங்களிலே வீற்றிருப்பார்கள். அவர்கள் அனைவரும் அந்த சக்கரவர்த்திக்கு முன்பாக ராஜமேன்மையில் இருப்பவர்கள். ஹல்லேலூயா. அது ஒரு என்னதுதான் நாட்டில் ஒரு உயர்ந்த பதவி ஸ்தானம். அவனுக்கு சொல்லுக்கு கீழ்ப்பட்ட அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் அடங்குவார்கள். மனிதர்கள் அடங்கி ஆகும். இது போன்ற சம்பவத்தை இங்க சொல்லுகிறார் இயேசு. தேவன் இவனுக்கு காமிச்சு கொடுக்கிறார். நாமெல்லாம் பாவமா இருந்தோம். அங்கிருந்து சொந்த ரத்தம் கொண்டு எடுத்து வச்சு கழுவி, நான் சொன்னல, குப்பையிலிருந்து எடுத்து நம்மை தகுதிப்படுத்தி கழுவி நமக்கு அழகூட்டி மெருகூட்டி மகிமை தந்து நம்மை கனப்படுத்தி நீதிமான் என்கிற அந்தஸ்தை தந்து, ஹல்லேலூயா, முன்னிருந்த எந்த ஒரு நிலையிலும் நம்மை யாரும் பாராதபடி நமக்கு ஒரு மகிமையான ரூபத்தை தந்து நம்மை ராஜாக்களாக தேவனுக்கு முன்பாக வைத்தார். நான் தேவனுக்கு முன்பாய் ராஜாவாய் ஏற்படுத்தப்பட்டவன். நான் தேவனுக்கு முன்பாய் ராஜாவாக நியமிக்கப்பட்டவன். சொல்லு, நான் தேவனுக்கு முன்பாக இயேசுவின் இரத்தத்தாலே ராஜாவாய் ஆக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. சொல்ல வர்றது என்ன? கழுவினார், எடுத்து கழுவினார், ராஜா ஆக்கினார்னு இங்க வாசிக்கிறோம். எத்தனை பேர் ராஜாவா ஆனீங்க? எத்தனை பேர் ராஜாவாக சத்துருவை, எதிரியை, உங்கள் வாழ்வின் சூழ்நிலைகளை அடக்கி ஆளுகிற தேவ கிருபையும் ஞானமும் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கிறீர்கள்? அதான் என்னுடைய கேள்வி. இது பேச்சுக்கு இல்ல. உன்னை ஆக்கினாரா? என்னை ஆக்கினார். உன்னை ஆக்கினாரா? ஆக்கிட்டாரா? ஆகலையா? ஆக்கி ட்ரை பண்ணிருப்பாரு, நீ ஆக ஒத்துக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இதான் பிரச்சனை நடக்கும். அவர் ஒன்று ஆக்க ட்ரை பண்ணிருப்பார் நிறைய வாட்டி. நீ நான் பாவியப்பா, எனக்கு முடியாதுப்பா. ஏன்? பிரச்சனைகள் வரும்போது கண்டிப்பாக அங்க நாம் இடறி இருப்போம், வீழ்ச்சி அடைந்திருப்போம், முறுமுறுத்திருப்போம், தேவனை கைவிட்டிருப்போம். கர்த்தர் கைவிட்டாரோ இல்லையோ, நாம் அவரை கைவிட்டிருப்போம், நாம் அவருக்கு இடையூறாக நடந்திருப்போம். நம்முடைய வாழ்க்கை சின்னாபன்னமா போயிருக்கும். திரும்ப வருவார், திரும்ப வரும். நல்ல கவனிங்க. ராஜாக்கள் ஆக்கினார், சும்மா எழுதல, ஆக்கினார். நான் தான் சொல்றேன், உன்னை ஆக்கும்படித்தான் கையில் எடுத்தான். உன்னை சுகம் ஆக்கும்படி கையில் எடுத்தார். உன்னை பூரணப்படுத்தும்படி கையில் எடுத்தார். நீ தேவனுடைய கரத்தில் இருக்கிறாய். இயேசு சொல்லுகிறார், இவைகளை எனக்கு தந்த பிதா எல்லோரும் பெரியவர். ஹல்லேலூயா. என் ஆடுகளை என் கரத்திலிருந்து பறிக்க ஒருவனாலும் கூடாது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. பாருங்கள்,
கிறிஸ்துவின் பொறுப்பில் ஒப்பு கொடுக்கப்பட்ட நபர்களுக்கு அவர் நிலையான வாழ்வை கொடுப்பது அவருடைய டியூட்டி. ஹல்லேலூயா. குப்பையில் இருந்தோம் எடுத்தார், அதுக்கு ஒரு நிலை வாழ்வு. ஹல்லேலூயா. ஒரு நல்ல வாழ்வை அவர் தர்றது அவருடைய பிளான். அவர் சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. பாருங்கள், புழுதி சாத்தானுக்குரிய அந்தஸ்து. ஹல்லேலூயா. நரகத்துல பிசாசு புழுதியில் இருக்கிறான் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதற்கு அந்த நரகவாசிகளா இருக்க வேண்டிய புழுதிக்கு ஒப்பானவர்களை தேவன் எடுத்து ஒரு புது வாழ்வையும் நிலையான வாழ்வையும் அவர்களுக்கு தரிப்பிக்கிறார். அல்லேலூயா. அது இங்கேயே ஆரம்பிக்குது. தேவன் கொடுக்கிற வாழ்க்கை அது புது வாழ்வு, நியூ லைஃப். அது ஒரு புதிய வாழ்க்கை. நீங்க புதிதாய் பிறந்த தேவனுடைய வீட்டின் பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பித்திருக்கிறது. மறுபிறப்பால் வந்த மேன்மை. அது புது சிருஷ்டியின் வாழ்வு, புது படைப்பான வாழ்வு. அந்த படைப்பு சாயல் தேவ சாயல், தேவனை போன்றவர்கள். ஹல்லேலூயா. அப்போ இங்க அதைத்தான் சொல்ல, அந்த வாழ்வை தருகிறேன்னா சொல்றார் இயேசு. இப்ப புழுதியிலிருந்து எடுத்து அவனுக்கு ஒரு தெய்வீகமான வாழ்வை, நிலையானதை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அவைகள் ஒரு காலம் கெட்டு போவது இல்லை. என்ன ஆவதில்லை? நல்ல கவனிங்க. அவருடைய கையில வந்தாச்சா, உன்னை கேடுடைய பண்ண எவனாலும் கூடாது, கூடாது. நீ கையில இருக்கணும். சொல்லினா, உம்முடைய கரத்தில் இருக்கிறேன், நான் கெட்டு போவதில்லை. இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்குமே நான் கெட்டு போவதில்லை. யாராலும் நான் கெட்டு போவதில்லை. நான் தேவ கரத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா. தேவன் என்னை கரத்தில் எடுத்தார். கையில் இருக்கிறல்ல, கெட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. கெட்டு போதல் என்றால் என்ன? அழிந்து போகிறது, நாசமாகிறது. அல்லேலூயா. உங்களுடைய ஆவி ஆத்ம சரீர வாழ்க்கையிலே டேமேஜ், கேடு. அல்லேலூயா. அழிதல். உங்களுடைய வாழ்வு ஆண்டு சொல்றாரு, அழியாது, சமாதானம் அழியாது, சுகம் அழியாது, நம்பிக்கை அழியாது. நான் அழிந்து போவதில்லை. என் நம்பிக்கை அழியாது. என் வாழ்க்கை அழிவதில்லை. என் பிள்ளைகளுடைய நன்மை அழிவதில்லை. நம்புறவ அறிக்கை பண்ணித்தான் ஆகணும். என்னுடைய சுகம் அழியாது, என்னுடைய பலன் அழியாது, என் சுகம் அழியாது. நான் இயேசுவின் கரத்தில் இருக்கிறேன். நான் இயேசுவின் கரத்தில். அவர் என்னை எடுத்தார், அவர் என்னை எடுத்துக்கொண்டார். நான் கெட்டு போவதில்லை. என் வாழ்க்கை கெட்டு போவதில்லை. என்னுடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை. எளியவனுடைய நம்பிக்கை ஒரு காலம் கெட்டு போவது இல்லை. எளியவனுடைய நம்பிக்கை ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஒரு மனம் கெட்டுது, கெட்டு போயிடும். அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு உங்களை உற்று பார்க்கிறான். தேவராஜ்யம் உங்களை உற்று பார்க்கிறது. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் கேடு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதற்கு மாறாக தேவன் பேசுகிறார். உன்னுடைய நன்மையில் கேடு, பிள்ளைகளில் கேடு, குடும்பத்தில் கேடு, ஒரு சரீரத்தில் கேடு. இன்றைக்கு அது மாற்றப்படும் என்று கர்த்தர் தன்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே நான் கெட்டு போவது இல்லை. அறிக்கை பண்ணி, thank you Jesus. என் சரீர சுகம் கெட்டு போவதில்லை. உள்ளத்தில் சொல்லலாம், யோசித்து சொல்லுங்க. என்னுடைய சமாதானம் கெட்டு போவதில்லை. என் நம்பிக்கை கெட்டு போவதில்லை. ஆண்டவர் தான் அதை சொன்னார். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒரு காலம் கெட்டு போவதில்லை. பாருங்கள், ஆச்சரியமான தேவன். புழுதியில் இருந்தவர் ஒருவனை அவர் எடுத்து விட்டால் அவனுக்கு இது நடக்கும். என்னை அவர் எடுத்தார் என்கிற அறிவு வேணும். நீ பரிசுத்தமா இருக்கிற, நீ பக்தி உள்ள நபர், ஆலயத்து உள்ள நபர், அதை பத்தி நான் பேசல. உன்னை கையில் எடுத்தாரா, கையில் எடுத்தார் என்ற உணர்வு இருக்கா?
ஏன் இப்ப கெட்டு போற? கையில இல்லைன்றத முதல்ல புரிஞ்சுக்கோ. புரியுங்க, கையில இல்ல, இன்னும் புழுதிலாம் இருக்கிறீங்க. உங்கள் மனம் இன்றும் மனிதனுக்கேற்றதாகத்தான் இருக்கிறது, புழுதியோடு தான் இணைந்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானதை நாடுங்கள், சிந்தியுங்கள். ஹல்லேலூயா. எதை சிந்திங்க? பிலிப்பியர் என்ன சொன்னார்? கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, கற்பு உள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, அன்பு உள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆண்டவர் வித்தியாசமா யோசிக்க சொல்றார். கடன் இருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம், உங்களை ஏமாற்றுகிறவர்கள் மத்தியில் இருக்கலாம், உங்களை கெடுக்க முயற்சி எடுக்கிற நபர்கள் மத்தியில் இருக்கலாம், உங்களை பகைக்கிற நடுவில் நீங்கள் இருக்கலாம், மேபி. ஆனால் are you in the hand of Christ? தேவனுடைய கரத்தில் இருக்கிறியா? நீ அவைகளை ஜெயிப்பாய், நீ ஜெயிப்பாய். எப்படிப்பட்ட நிலையில் ஆனாலும் கிறிஸ்துவின் கரத்திலே காணப்படு. நீ கெட்டு போவதில்லை. சொல்லு, நான் கெட்டு போக மாட்டேன். இயேசு என்னை கேட்டு கொப்பு கொடுப்பதில்லை. ஹல்லேலூயா. இது நம்ம மேல அவர் வச்ச நம்பிக்கையில சொல்லல, அவர் மேல உண்டான நம்பிக்கையில் அவர் சொன்னார். ஹல்லேலூயா. அதனால அதுல மாற்றம் வராது. நம்ம மேல நம்பி வச்சுட்டாருன்னு இப்படி சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா போட்டுருவார். ஹல்லேலூயா. கண்டிப்பா கெட்டு போயிடும். இது நம்முடைய பக்தி மேல, நம்முடைய ஒழுக்கம், ஒழுங்கு, கீழ்ப்படிதல் மேலுள்ள நம்பிக்கையில் அவர் அப்படி சொல்லல, தன்னுடைய புயத்தின் மேல் ஆணையிட்டு சொன்னார் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. தம்முடைய பரிசுத்தத்தின் மேல் ஆணையிட்டு சொன்னேன். ஹல்லேலூயா. என் நிமித்தமே நான் உன்னை கேட்டு ஒப்புக்கொடாத தேவன், என் நிமித்தமே நான் உன்னை கைவிடாத தேவன். உன்னுடைய எல்லைகளுக்குள்ளே 3 விதமான வாதைகள் சுத்தி வந்தது, ஆகிலும் நான் அவைகளை உனக்கு ஒப்புக்கொடாத தேவன், ஒப்புக்கொடாத தேவன். மரணமும் பட்டயமும் பொல்லாப்பு எல்லையிலே வந்தது, அவைகளுக்கு நீ தப்புவிக்கப்பட்டாய். ஹல்லேலூயா. Thank you Jesus. மனிதனே, நீ பட்டு போன மரம் என்று எத்தனை முறை நீ உனக்குள்ளே பேசி பெருமூச்சு விட்டாய். ஆகிலும் நான் உன் நாவிலே பட்டயத்தை வைத்தேன், உன் சத்துருக்கள் உனக்கு முன்பாக மடங்கடிக்கப்படுவார்கள். நீ கெட்டு போவதில்லை. உன் வருஷங்கள் நன்மையால் முடிசூட்டப்படும். புருஷனை போல் அரை கட்டிக்கொள். உனக்கு நான் பாதரட்சை இட்டேன், உன் தலையின் மேல் ராஜமுடியை தரிப்பித்தேன், உன்னை ராஜாங்கத்தினால் முடிசூட்டி அலங்கரித்து அவமானிக்கப்பட்ட இடத்திலே நான் உன்னை அலங்காரமான பாத்திரமாய் மாற்றுகிறேன். நன்றி. என் வழிகளை அறிந்து கொள். மனமடிவே உன் வாழ்க்கையின் வழியாக நீ தெரிந்து கொள்ளாது. என் வழிகளை அறிந்து அதில் உன் மனதை வை. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை ஏற்படுத்தினேன், நான் உன்னை ஆதரிக்கிற தேவன். பல விதத்திலே நீ சோதிக்கப்பட்டாய், ஆகிலும் சுத்த பொன்னாக விளங்கும்படி நான் உன்னை அனுமதித்தேன். நன்றி. Thank you Jesus. Hallelujah. பதறி பதறி, தவித்து தவித்து, குழம்பி குழம்பி, வாழ்வு முழுவதும் இருளும் மப்பும் மந்தாரமும் அற்பகால வெளிச்சமும் வாழ்வை பங்கு போட்டுக் கொண்டிருப்பதை நீ இன்று அறிந்து கொள். நானோ அந்தகார இருளிலிருந்து உன்னை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்த தேவன்.
மப்புக்கு மந்தாரத்துக்கு ஒப்பு கொடுக்கும்படி சிதறடிக்கப்படும்படி ஏன் உன் சிந்தையை ஒப்பு கொடுக்கிறார்? இதோ மனதின் அறையை கட்டிக்கொள், விசுவாசத்தில் உறுதியாயிரு. மங்கி எறிகிற திரையாயிருந்தால் நான் உன்னை பற்றி எறிய பண்ணும்படி அணைய ஒப்பு கொடுப்பது இல்லை. ஹalleluya, thank you jesus, hallelujah. தேவன் உன்னை தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். இயேசு இப்படி சொல்லுவார், அவைகளை எனக்கு தந்த பிதா. அவைகளை எனக்கு தந்த என் பிதா. எடுத்து கையில கொடுத்தது யாரு? பிதா. அதாவது இதுவரை வாழ்ற வாழ்க்கை அல்ல, வாழ்க்கை என்னை எடுத்து இங்க கொடுத்திருக்கிறார் என்கிற அறிவோடு நீங்கள் ஆரம்பிப்பீர்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியின் வாழ்வாயிருக்கும், புகழ்ச்சியின் வாழ்வாயிருக்கும். உன்னை வெறுத்தவர்கள் கூட உன்னை நேசிப்பார்கள், விரும்புவார்கள். உன்னுடைய முக தரிசனத்தை மாற்றார்கள், பார்க்கும்படி ஏங்குவார்கள். உண்மையில் அப்படிப்பட்ட ஒரு ராஜரீக பிரசன்னத்தை நான் கட்டளையிடுகிற தேவன். இப்பொழுது உலகம் உனக்கு பாத்திரமாய் இருப்பதில்லை. நான் உன்னை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தேன். உனக்கென்று ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்தினேன். நீ ஜாதிகளை நியாயம் தீர்ப்பாய், நீ ஜாதிகளை நியாயம் தீர்ப்பாய். எனக்கு அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரும் பெரியவராய் இருக்கிறார். என் கையில தந்தது பிதான்றார். எல்லாரும் பெரிய, ரொம்ப அவர்தான் சுப்பீரியர். இயேசு சொல்றார், எனக்கு தந்தது பிதா, அவர் ரொம்ப பெரியவர். அவர் எனக்கு தந்தனால பர்பஸ். இப்ப இயேசுட கொடுத்தாரு, இயேசுடைய நீ கணக்கு கேட்பார். எப்படி இவங்களெல்லாம் பத்திரமா பாதுகாத்தியப்பா? ஹalleluya. காக்கிற பொறுப்பு இயேசுவுக்கு உண்டு. கேட்கணும், நீர் என்னை காத்துக்கொள்ளும். அவருடைய பாதுகாப்புக்குள்ளே நீ காணப்பட வேண்டும், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நீ காணப்பட வேண்டும். அலைந்து திரிகிற மேய்ப்பன் இல்லாத ஆட்டை போல இராமல் அடங்கி ஆளுகைக்கு கீழ்ப்படுகிற நல்ல ஆட்டுக்குட்டியாய் காணப்படும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய். ஹalleluya. பாதுகாப்புக்குள் நான் உம்முடைய கரத்தில் இருக்கிறேன். என்னுடைய கரத்தில் இருக்கிற என் ஆடுகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. கையில இருந்தா கேடு இல்லையா? கை என்றால் ஆளுகை, ஆளுகை. அதை பேதுரு சொல்லுகிறார் அழகா, பலத்த கரத்தில் அடங்கி இருங்கள். எதுல? ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு சரியான டைம்ல, சரியான டைம்ல உயர்வு அதுக்கு ரெடி. உயர்வு காத்திருக்கு. அடங்குறவனுக்கு உயர்வுண்டு, அடங்குறவனுக்கு உயர்வுண்டு. அடங்க மறுக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே பிடுங்கி எறிந்து போடுகிறது. சிந்தைவன புத்தியவனை பிடுங்கி எறி. அந்த கரம் ஆச்சரியமான கரம், உன்னை உயர்த்துகிற கரம், உன்னை காக்கிற கரம், உன்னை ஆதரிக்கிற கரம், கெட்டு போகாதபடி தற்காக்கிற கரம். தேவ கரத்தில் இருக்கிறீர்கள். பாருங்கள், ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு ஏற்ற காலம், சரியான டைம். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். டைமுக்கு முன்ன கொடுத்துட்டா ரொம்ப கஷ்டம். பாருங்க, 10 வயசு பையனுக்கு நீங்க ஒரு என்ஃபீல்டு புல்லட்டை வாங்கி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அவனுக்கு கால் எட்டாது, பைக்கு அடியிலே அவன் மாட்டிக்குவான். ஏன்? டைமோட தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. இங்க என்ன மேட்ரு? தேவன் கொடுப்பதை அனுபவிக்கத்தக்கதான ஒரு அறிவு வரணும். அதுதான் அநேகர் உயர்த்தப்பட முடியாமல் இருக்க காரணம், தான் தேவ கரத்தில் கொண்டு வரப்பட்டேன் என்கிற உணர்வு கூட லைஃப்ல இல்ல. நீங்க விசேஷித்தமான கிருபையிலே வைக்கப்பட்டவர்கள். அதை எப்ப நீங்க விசேஷமா பாக்குறீங்களோ அப்பதான் அது உங்களுக்கு பலிக்க ஆரம்பிக்கும். தேவனை பொறுத்த மட்டும் அப்படிதான். நீங்க நிசாரமா நினைச்சா நிசாரமா அதை வேஸ்டா போயிடும். வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள நம்முடைய மனம் பக்குவம் அடைகிறது. அதான் நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன், அவருடைய கரத்தில் இருக்கிறேன். அவர் சரியான டைம், சரியான டைம் ரொம்ப நாளைக்கு பிறகு இல்ல இல்ல. விசுவாசித்தால் இப்பொழுது, உன் மனம் சீர்பட்டால் இப்பொழுது, இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுது நன்மையின் நாள், இன்றைக்கு. ஹல்லேலூயா. அது என்னமோ ஏற்ற காரணம் நம்ம என்னைக்கோ அவர் சேவை. இந்த மனமடிவான சிந்தை இருக்கு, அது ஒரு பொல்லாத சாத்தான. நமக்கு நம்முடைய மைண்ட்லயே தான் வசனத்தை புரிஞ்சுக்கும். காடுடைய மைண்ட்ன்றது வேற. அவர் சொல்லுவார், போ
சரியான டைமில் உனக்கு செய்கிறேன்னு. நீ போ, உனக்கெல்லாம் செய்வேன்னா அன்னைக்கே நைட்டு செய்யலாம், இல்லை மறுநாள் செஞ்சிருக்கலாம். ஏன்னா நமக்கு 10 வருஷம் தாண்டி செய்யறேன் அப்படி சொல்றதுக்கு 2000 வருஷத்தை ஒரு மனுஷனுக்கு ஆயுஷா தரல. அவர் தந்ததே எவ்வளவுதான், ஆயுஷ் ஆண்டு 70-80 தான். அப்படி இருக்கும்போது இந்த நம்முடைய இந்த காலத்திலேயே தான் நீங்க வாழணும். உன் வாழ்க்கைய நீ மூதாட்டி ஆனபரவா தருவாரு, கோல் ஊண்டி நடக்கிற நேரமா தருவாரு. நீ ஆரோக்கியமா இருக்கும்போ இந்த காலத்திலே தருவார். ஹல்லேலூயா. அதன் பேர் தான் அற்புதம். ஆகையால் நம்புகிறவர்கள் அதை அறிக்கை செய்ய தவறிவிடக் கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் ஏற்ற நேரத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஏன்? அவர் உங்களை எடுத்த கரம், புழுதியிலிருந்து எடுத்த கரம். எதற்காக? உயர்த்துவதற்காக. தாழ்விலிருந்து உன்னை எடுத்தார், உன்னை உயர்த்துகிற தேவன். உனக்கு உயர்வு உண்டு. உன்னை நீதிமான் என்கிற அந்தஸ்தில் உயர்த்துகிறவர். விடுவிக்கப்பட்டாய், நீதிமானாக்கப்பட்டாய், சமாதானத்தோட போ. நீ விடுவிக்கப்பட்டாய். நீ பலவீனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாய். உன் தரித்திரத்தின் அடிமைத்தனம் உன்னை விட்டு மாற்றப்பட்டது. வியாதியின் கொடுமை உன் கூடாரத்தை விட்டு உரிந்து போடப்பட்டதே. உன் தலையை உயர்த்து, உன் தலையை உயர்த்து. உன்னை பட்சிக்க நெருக்கின பொல்லாத துஷ்ட மிருகங்கள் சிறைப்பட்டு போயிட்டு ஆர்ப்பரி, ஆர்ப்பரி, ஆர்ப்பரி. நீ உயர்த்துகிற கரத்தில் இருக்கிறாய், உயர்த்துகிற கரத்தில் இருக்கிறாய். உன்னை உயர்த்துகிற கரம் உன்னை பிடித்திருக்கிறது, பிடித்திருக்கிறது. தத்தளிக்க பண்ணுவார் இல்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. நன்றி. நான் தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன். நான் தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன். சொல்லுங்க, நான் தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன். நான் கெட்டு போவதில்லை. என்னை காக்கிறவர் உறங்கா. என் மேன்மையை காக்கிறவர் உறங்கா. என் மகிமை காக்கிறவர் உறங்கா. என் சுகத்தை காக்கிறவர் உறங்கா. என்னுடைய வாழ்வை காக்கிறவர் உறங்கா. என் வீட்டை காக்கிறவர் உறங்கா. என் நாட்டை காக்கிறவர் உறங்கா. காக்கிறவர் உறங்கா. இப்ப நாட்டை காக்கிறவர் உறங்கா. நாட்டை கெடுக்கிற சாத்தானுடைய ஆவிகள், பொல்லாத வாதைகள், பிசாசின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மடங்கடிக்கிறேன். தேவனுடைய சங்கோ இறங்கட்டும் நாட்டின் மேல். அன்னி ஆதிக்கம் முறியட்டு, அவபக்தியின் ஆதிக்கம் விழட்டு, விக்கிரகாவின் ஆதிக்கம் விழட்டு. தலைவர்களை கெடுக்கிற சாத்தானுடைய ஆவியின் ஆதிக்கம் விழட்டு. நாட்டை விட்டு அது விழட்டும். நாட்டை காக்கிற தேவன் வீட்டை, வாழ்வை காக்கிற தேவன். ஹல்லேலூயா. நான் அவருடைய கரத்திலே இருக்கிறேன். அவர் என்னை எடுத்தார். புழுதியிலிருந்து, தாழ்விலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, அறியாமையிலிருந்து, எப்படிப்பட்ட நிலையிலிருந்து அவர் எடுத்தார். நான் அவர் கரத்தில் இருக்கிறேன். என்னை உயர்த்துவார். அந்த கரத்தின் நோக்கம் உன்னை உயர்த்துவது, உன்னை உயர்த்துவது. உன்னுடைய நோக்கம் அடங்கி இருப்பது. உன்னுடைய நோக்கம் எடுத்த கரத்தில் கீழ்ப்படிந்து அடங்குவது. தெரிந்து கொண்ட தேவனை மதித்து நடப்பது. பிடித்துக் கொண்ட கர்த்தரை சேவித்து வாழ்வது. பிரியமானதை செய்வது. விரும்பாததை விட்டுவிடுதல். அவர் விரும்பாததை விட்டுவிடுதல். அவர் விரும்பாத காரியங்களை விட்டுவிடு. பகைமையை விட்டுவிடு. பழி வாங்கும் எண்ணங்கள் விட்டுவிடு. ஹல்லேலூயா. தேவனுடைய கரத்தின் நோக்கம் உங்களை உயர்த்துவது. அப்படிதான் அந்த கரம் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். கெட்டு போறதுக்கு அவர் யாரையும் தெரிந்து கொள்ளல. நம்ம கையில இருக்கணும்னு நினைச்சிட்டு கீழே இருப்போம், கெட்டு போயிடும். ஹல்லேலூயா. கையில இருக்கிறவனுக்கு அதற்கேற்ற என்ன இருக்கும்? என்னை அவர் நடத்துகிறார், என்னை அவர் சிட்சிக்கிறார். என்னை புண்படுத்தினாலும் தேவன் இதை அறிவார். என்னை சோதித்தாலும் தேவன் தான் இதில் என்னை அனுமதித்தார் என்கிற அறிவு இருக்கும் கையில இருக்கிறவங்க.
ஹல்லேலூயா. இந்த நெருக்கடியை கர்த்தர் அறிவார். இதை குறித்து அவர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்று அறிகிற ஒரு நோக்கம் இருக்கும் தேவ கரத்தில் இருக்கிறவங்களுக்கு. நான் தனிமை அல்ல, நான் கடக்கிற சூழ்நிலைகள் நான் தனிமையாக அல்ல. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், அக்கினி நடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், வெள்ளங்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அது புரளாது, நான் இருக்கிறேன். நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினியில் நடக்கும் போது நீ வேக மாட்டாய். அக்கினி ஜுவாலை உன்பேரில் பற்றாது, பிகாஸ் ஓமன் அது பற்றாது, என் கைக்குள்ள நீ இருக்கிறாய். பாடுகளும் சூழ்நிலைகளும் வேதனைகளும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் உனக்காக ஏற்றுக்கொண்டார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்தாலும் நீ தனிமை அல்ல. உன்னை சுமக்கிற கரம், உன்னை ஏந்துகிற கரம், உன்னை தாங்குகிற கரம், உன்னை தத்தளிப்பு ஒப்புக்கொடாத கரம் உன்னை தாங்குகிறது என்பதை அறிந்து கொள். நீ அவரை பின்பற்றுகிற மனதோடு இரு. தேவனை சார்ந்து கொள்கிற சிந்தையோடு இரு. நீ கைவிடப்படுவதில்லை. நீ கடக்க வேண்டிய சூழ்நிலைகளை கடந்து போவாய். அவைகள் உன்பேரில் பற்றாது, அக்கினி ஜுவாலை உன்பேரில் பற்றாது. பாருங்கள், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் மாற்றமே இல்லை. தேவனுடைய கரத்தில் நான் இருக்கிறேன் என்கிற அறிவு நமக்குள்ளே இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வரும். நெருக்கங்கள் வந்தாலும் நான் தனித்திறேன். இயேசு சொல்வார், எல்லோரும் என்னை விட்டு போய்விடுவீர்கள், என்னை தனிமையாய் விட்டு போவீர்கள். எல்லாம் ஓடிட்டாங்க. அவர் சொல்றாரு, இதோ நீங்கள் சிதறுண்டு, நீ எல்லாம் என்னை விட்டு சிதறுண்டு, அவனவன் தன் இடத்துக்கு போய், அவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது, இப்பொழுது அவை வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திறேன், ஆனாலும் நான் தனித்திறேன். பிதா என்னுடனே கூட இருக்கிறார். பாருங்க, இதுதான் உங்க லைஃப். நீ தனிமை அல்ல, தேவன் உன்னை தாங்குகிறான். நான் தனிமை அல்ல, சொல்லுவேன், நான் தனிமை அல்ல, கர்த்தர் என்னை தாங்குகிறார். உன்னை வெறுத்து விட்டு சென்றவர்கள் உன்னை தேடி வரும் நாள் வரும், வரும், வரும். உன்னை சேவிப்பார்கள், உன்னை சேவிப்பார்கள், உன்னை தேற்றுவார்கள், உன்னுடைய ஆறுதலை பெறுவார்கள், உன்னுடைய மன்னிப்பை பெறுவார்கள். அவர்களை மன்னித்து விடு, அவர்களை மன்னித்து விடு. உனக்கு துரோகம் இழைத்து, உனக்கு தீங்கான வார்த்தைகளை பேசி உன்னை ஆகாதவன் என்று தள்ளிவிட்டு சென்றவளை மன்னித்து விடு. முதிர் வயதிலும் நீ கனி கொடுக்கிற மனிதன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை தாங்குகிறவன், முதிர் வயது வரைக்கும் தாங்குவேன், தப்புவிப்பேன் என்ற உடன்படிக்கை உன்னை நிறைவேற்றுகிற தேவன். நன்றி. ஹல்லேலூயா. அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, கெட்டு போவதில்லை. ஒருவரும் அவைகளின் கையிலிருந்து பறித்துக் கொள்வதுமில்லை. கையிலிருந்து பறிக்க கூடாது. ஹல்லேலூயா. உங்க மனசு அப்பப்ப குதிக்கும், தாவற ஒரு மனசு இல்லையா? யோசி, அப்பப்ப தாவுமா இல்லையா? தாவும். அது குரங்கு புத்தி. என்னது? அங்கங்கே தாவிட்டே இருக்கும், ஒவ்வொன்றையா தாவும். என்னெல்லாம் இருக்கோ கையில உட்காந்துட்டு எல்லாத்தையும் அவர் கையில எண்ணி வை, எண்ணி வை. எப்பா, இந்த மேட்டர்ல தான் நான் ஃபீல் பண்றேன், ப்ளீஸ் இதை எடுத்துங்க, இதை பொறுப்படுங்க, நான் உங்களுடைய கரத்துல இருக்கிறேன் அப்படின்னு அப்பப்ப சொல்லி பாருங்க. கண்டிப்பா ஜெயம் முளையாக வரும். உன்னுடைய கொம்பு உயரும். ஒருவனும் அவைகளின் கையிலிருந்து பறித்துக் கொள்வதுமில்லை. ஒருவனும் என் கையிலிருந்து பிதா தந்த நபரை பறித்துக் கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. தேவ கரத்தில் இருக்கிறீர்கள், பலத்த கரத்தில் இருக்கிறீர்கள். இஸ்ரவேல் மக்கள் பலத்த கையோடு போனார்கள் எழுதியிருக்கிறது. எப்படி? அவர் கைப்பிடித்தார் என்று சொல்லி இருக்கிறது. கைப்பிடித்த கையில இவங்க உட்கார்ந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் பலத்த கையோடு போனார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும். பாருங்கள், இவர்களை துரத்தினவர்கள்
பலத்த கையோடு வரல, பார்வோருடைய கையோடு வந்தார்கள். நீ தேவனுடைய பலத்த கையோடு பிரயாணப்படுகிறாய், வாழ்கிறாய், நடக்கிறாய், இருக்கிறாய். உன்னை துரத்துகிறவர்கள் தங்கள் மாமிச பலத்தோடு, தங்கள் புயபலத்தோடு, தங்கள் ஆயுத பலத்தோடு, தங்கள் பலபலத்தோடு, தங்கள் மந்திர பலத்தோடு, தங்கள் நாவின் பலத்தோடு உன்னோடு வருகிறவர்களாயிருந்தாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. அவர்கள் என்னை மேற்கொள்வதில்லை. எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும், குதிரை பலத்தோடும் ரதத்தின் ராணுவ பலத்தோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சேனையின் பலத்தோடும் தேவ பலத்த கையை பின்தொடர்ந்து போன ஜனங்களுக்கு எதிராக புறப்பட்டார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பலத்த கரத்தோடு போனாங்க. ஏன்னா அந்த கரம் தான் அவங்கள அந்த புழுதியிலிருந்து எடுத்தது. அடிமைத்தனத்திலிருந்து எடுத்த கரம், உயர்த்துவேன் என்று சொன்ன கரம், உங்களுக்கு செழிப்பான மேட்டை தருவேன் என்று சொன்ன கரம், வாக்குத்தத்த பூமியை தருவேன் என்று சொன்ன கரம், நீங்கள் நடாத பிரயாசப்படாததை அனுபவிப்பீர்கள் என்று சொன்ன கரம், உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் குடியிருக்க பண்ணுவேன் என்று சொன்ன கரம், மற்றவருடைய பிரயாசத்தின் பலனை நான் உனக்கு கொடுத்தேன் என்று சொன்ன கரம், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பீர்கள் என்று சொன்ன கரத்தை பற்றி கொண்டு போனார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிராக பிரச்சனை வந்தது. அல்லேலூயா. சிலர் நம்மோடு யுத்தம் பண்ணுவார்கள், எதிர்ப்பார்கள், சாபம் இடுவார்கள், தீய வார்த்தை சொல்லுவார்கள், பொய்யான வார்த்தை சொல்லுவார்கள், உங்களுக்கு எதிராக மந்திரவாதம் செய்வார்கள், பொல்லாப்பு பேசுவார்கள், ஆட்களை கூட்டி உங்களை பற்றி கெட்ட பேர் உருவாக்குவார்கள், ஜெபமே பண்ணுவார்கள். ஆனாலும் அவர்கள் உங்களை மேற்கொள்வதில்லை. உன்னை மேற்கொள்வதில்லை. சொல்லுங்க, என்னை மேற்கொள்வதில்லை. பலத்த கரத்தில் இருக்கிறேன், பலத்த கரத்தில் இருக்கிறேன். பகைஞனை நொறுக்கி அழித்த கரம், பகைஞனை நொறுக்கி அழித்த கரம், என்னை மீட்டுக் கொண்ட கரம். இப்பொழுது என்னை பகைக்கிற சேனைகளை நொறுக்கி போடுகிற, நொறுங்கி விழே, நொறுங்கி விழட்டு. அல்லேலூயா. சில பிரச்சனைகளை மனிதனால் வருகிறத சீக்கிரம் ஆண்டு அவங்களை அடிச்சு நொறுக்கி அழிச்சுப்படும். நடக்காது, அப்படி சொல்லாத பிரச்சனை ஆயிடும். அல்லேலூயா. எதிர்க்கிற ஆவிகள், பொறாமை, பகைமை, எரிச்சல், நம்மை குறித்த சாப சிந்தையோடு அணுகிற மனித ஆவிகள் நொறுக்கப்பட வேண்டும். நொறுக்கப்படணும். இன்னைக்கு சொல், அவர்களை நொறுக்கி, நொறுக்கப்படும், நொறுக்கப்படும், நொறுக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் நொறுக்கி அழித்து, நொறுக்கி அழித்து. பகைமையின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் பலவீனப்படுத்துகிற ஆவி நொறுக்கி, இயேசுவின் நாமத்தில் வியாதியை கொண்டு வருகிற வாளை நொறுக்கட்டே, நொறுக்கி. பில்லி சூன்ய வல்லமை நொறுக்கி, இயேசுவின் நாமத்தில் நொறுக்கி. பகைக்கிற சேனைகளை நொறுங்கி விழ. கர்த்தருனை உயர்த்துகிற தேவன், உயர்த்தும்படி கரத்தில் எடுத்தார், உயர்த்தும்படி கரத்தில் எடுத்தார். உயர்வை தடை செய்கிற வல்லமைகள், உன்னுடைய உயர்வை தடை செய்கிற ஆவிகள், உன்னுடைய உயர்வை தடை செய்கிற, உன் வளர்ச்சி தடை செய்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போ, அழிந்து போ, போகட்டே. உயர்வை தடை பண்ணுகிற ஆவிகள், உன்னை செழிப்பை பட்சிக்கிற ஆவிகள், உன் நன்மை கெடுக்கிற ஆவிகள், உன் பிராணனுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகள், சூறையாடுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக. நீ பலத்த கரத்தோடு போகிறாய். பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கிற சிந்தை, அடங்கி இருக்கிற எண்ணம், தாழ்மையான சிந்தை, கீழ்ப்படிதல், சேவகம், உண்மையுள்ள சிந்தை, பரிசுத்தமான சிந்தை. தேவன் உன்னை பலப்படுத்துகிறவர். உன்னுடைய கரத்தினாலே, உன்னுடைய கரத்தினாலே ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த, எவரையும் மேன்மைப்படுத்த
உம்முடைய கரத்தினாலே ஆகும். உன்னை எடுத்துக்கொண்ட கரம், உன்னை தாங்கிக் கொண்ட கரம், உன்னை ஆதரித்து ஆளுகிற கரம், பாதுகாப்பளிக்கிற கரம், மேன்மைப்படுத்துகிற கரம். சர்வ வல்லவர் இன்றைக்கு பின்தொடர்கிற ஆயுதங்களை முறிக்கிறார், முறிக்கிறார், முறியட்டும். பில்லி சூனி ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் முறித்து பிடுங்கி போடுகிற சரணங்களை விட்டு பிடுங்கி, பில்லி சூனி அம்புகளை பிடுங்கி, ஈட்டிகளை பிடுங்கி முறித்து, மந்திரவாத ஆயுதங்களை பிடுங்கி, சாபங்களை பிடுங்கி, நன்மைகளை விட சாப 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 சாபம் பிடுங்கப்பட்டு போ, பிடுங்கப்பட்டு போ. நீ அறிந்ததோ அறியாததோ எந்த நபரால் வந்த சாபமாயிருந்தால் வாழ்வை விட்டு இப்பொழுது பிடுங்கப்படு. சொல்லி பிடுங்க. இயேசுவின் நாமத்தில் சாபங்களை பிடுங்கி, சாபங்களை பிடுங்கி, சரீர நன்மையோட சாபங்களை பிடுங்கி, சாபங்களை புரட்டி போடுகிறேன். ஒவ்வொரு வாழ்வை விட்டு வேலையின் பலனை அடையக்கூடாதபடி சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் புரட்டி போடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் சொல்லி புரண்டு போகட்டும். வீடுகளை விட்டு சாபங்கள், பரம்பரையை பின்தொடர்ந்த சாப மந்திர சூனியம், சாபத்தோடு கூடிய பில்லி சூனியங்கள் இயேசுவின் நாமத்தில் புரட்டி போடுகிறேன். இப்பொழுது பிள்ளைகள் மேல் இருக்கிற சாபங்கள், பரம்பரையை பின்தொடர்ந்து வந்த சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் பிடுங்கோ. திருமண தடை ஏற்படுத்தின சாபங்கள் தள்ளுண்டு போ. குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணுகிற சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் பிடுங்கப்பட்டு போட்டு பிடுங்கப்படட்டும், பிடுங்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆவியானவருக்கு நன்றி. மலை போல் நிற்கிற சாபங்கள் இன்றைக்கு தாழ்த்தப்படட்டும். பிள்ளைகளுடைய வாழ்வு, குடும்ப வாழ்வு, சூழ்நிலைகள், ஆமென், ஒவ்வொரு வாழ்வையும், ஆமென், தாய் தகப்பனுக்கு வந்த வியாதிகளை பிள்ளைகளுக்கு கொண்டு வருகிற சாபங்கள், ஆமென், கட்டுகள், பலவிதமான பொல்லாப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே புரட்டி போடு. இயேசுவின் நாமத்தில் புரட்டி போடுகிறேன் இப்பவே. இயேசுவின் நாமத்தில் ஆவியானவரே, தேவனை விட்டு உன்னை பறித்து கொண்டு போக பார்க்கிற சாபங்கள் இன்றைக்கு புடுங்கி போடப்படட்டும், பறித்து கொண்டு போகட்டும். பொல்லாத சாபங்களை பறித்து போடுகிறேன். ஆவிக்குரிய வாழ்வு, ஊழியங்கள், கிருபைகள், ஜெப வாழ்வு, ஆரோக்கிய வாழ்வு, மகிழ்ச்சியின் வாழ்வு, வெற்றி வாழ்வு வாழ முடியாதபடி, ஆமென், எரிச்சலோடு இருமாப்போடு போடப்பட்ட சாபங்கள், தாய் தகப்பனால் வந்த சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி போடுகிறேன். மச்சானால் வந்த சாபங்கள் பிடுங்கப்படட்டே. இயேசுவின் நாமத்தில் தள்ளுண்டு போ. ஆவியானவரே உமக்கு நன்றி. உம்முடைய வாழ்வையும் அப்படியே நீ செய்கிறீர். உமக்கு கோடி கோடி நன்றி. உமக்கு சகல துதி கனம் மகிமை உண்டாகட்டும் ஐயா. நிறைய ஆளுகை செய்து ஒவ்வொருவரோடும் இருந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.